கிரிஞ்சு சென்ஸ்லெஸ் இடியாட்டிக் முட்டாள்தான் வந்து அது ரசிக்கும்படியாவே இல்லை. 2025ல் எந்த மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு 100% வந்து கிரிஞ்சாக இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோயினை ஸ்டாக்கிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வயலண்ட்டான ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியா மனசையும் உடம்பையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் ஸ்டாக்கிங்கு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம தேரே இஷ்க் மெயின் இந்த படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிந்தி திரைப்படம், தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் தமிழில் இந்த படத்துக்கு பேர் வைக்கல, அதனால் இதோட தமிழ் பெயர் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியல. அது ஏன்றது தெரியல. 2013 ஒரு படம் வந்துச்சு, ராஞ்சனா அப்படின்னு, ஹிந்திலையும் தமிழில் அதை டப் பண்ணி அம்பிகாவதி அப்படின்ட்டு தனுஷ் நடிப்பில் ஆனந்த் எல் ராய் இயக்கத்தில் வந்த ஒரு திரைப்படம். பாடல்களுக்காகவே ஓடின ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். படம் பெருசாக யாருக்கும் அந்த அளவுக்கு அது ஈர்க்கவும் இல்லை. ஆனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பாடல்கள் வந்து ஹிந்திலையும் சரி தமிழ்லையும் சரி மெகா ஹிட் ஆயிருந்துச்சு. அது வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்துச்சு. அதனால அந்த படம் ஓரளவுக்கு ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஸ்டாண்ட் அலோன் சீக்வல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எடுக்கிறாங்க. ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கு வருது. அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி இது வந்து ஒரு தனியான ஒரு திரைப்படம் தான். அந்த திரைப்படம் பார்க்கலனாலும் இந்த படம் பார்க்கலாம். தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, பாடல்களையும் டப் பண்ணியிருக்காங்க. 1-2 பாட்டு ஹிந்திலையும் வருது. அதே ஏஆர் ரஹ்மான் தான். பட் ராஞ்சனால அவர் பண்ணதில் ஒரு 10% கூட இது இல்லை. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரியே இல்லைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. படம் சுத்தமாகவே அந்த மாதிரி இல்லை. இந்த படம் ஒன்றுமே இல்லை. அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு 100% வந்து கிரிஞ்சாக இருக்குது. நம்ம கிரிஞ்சுன்னு எதை சொல்லுவோம்? பழைய விஷயங்கள், இந்த காலத்துக்கு ஒத்து வராத விஷயங்களை தானே கிரிஞ்சுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 80s 90s இந்த சொல்லாமலே லிவிங்ஸ்டன் நாக்க வெட்டிப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு காதலை சொல்கிற ஒரு திரைப்படம். காதலுக்காக ஒருத்தன் வந்து எவ்வளவு முட்டாள்தனங்கள் பண்ணுவான், ஒரு பெண் வந்து எவ்வளவு முட்டாள்தனங்கள் பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாமல் இந்த 2025க்கான படம் இது இல்லை. இது வந்து ஒரு 80களில் வந்திருந்தால் அது வந்து ஒரு கல்ட்டு கிளாசிக்காக இருக்கும். அப்போ எல்லாரும் கொண்டாடிப்பாங்க. ஏன்னா அப்போ வந்து இருந்த மெச்சூரிட்டிக்கு, அப்போ இருந்த லவ்வெல்லாம் இப்படி தான், ஒரு மாதிரி வயலண்ட்டாக. இதில் இவங்க வந்து அந்த ஹீரோ வந்து ஆல்ஃபாங்கிறத பெருமையாக வேற சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே அனிமலில் தெரிஞ்சு கொண்டாடணுமா தெரியாமல் கொண்டாடணுமான்னு தெரியல. அந்த கேரக்டரோட இம்பேக்ட் வேற இந்த படத்தில் ஹீரோவோட கேரக்டருக்கு இருக்குது. படம் ஃபுல்லாக ஒரு ஹீரோயினை ஸ்டாக்கிங் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸ்டாக்கிங்னாலும் நம்ம ஒரு காலத்தில் எஸ்கேப் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்டாக்கிங் கிடையாது. ரொம்ப வயலண்ட்டான, ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரியா மனசையும் உடம்பையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியும் ஸ்டாக்கிங்கு. எல்லாரையும், தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும், இதில் சம்மந்தப்படாதவங்க எல்லாரையும் காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப வயலண்ட்டாக அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து லவ் ஃபெயிலியரால் எப்படி திருந்துறான் அப்படிங்கிற ஒரு ராஜாகலத்து கதையை இப்போ எதுக்கு எடுத்திருக்காங்கன்றது தெரியல. அதே மாதிரி சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதுங்கிறது வந்து ஆண் பெண் 2 பேருக்குமே அது பண்ணுறதுமே அது உடலுக்கு கெடுதல் தான். இதில் வந்து இவ்வளோ நாள் நம்ம ஹீரோ ஒரு லவ் ஃபெயிலியர்னால சரக்கு அடித்து தம் அடிச்சுட்டு வியாதி வந்து செத்தாருங்கிறது வசந்த மாளிகை காலத்து கதை. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. அதை அப்படியே ரீமேக் பண்ணி இப்போ இதில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை விட்டு பிரிஞ்சு போனதில் காதல் தோல்வியில் சரக்கு அடித்து தம் அடித்து வியாதி வந்து உயிரிழக்கிறாங்க. அதனால ஸோ ஒரு வசந்த மாளிகை 60-70 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வசந்த மாளிகை அப்போ கல்ட்டு கிளாசிக்காக கொண்டாடப்பட்ட அந்த கிரிஞ்சு சென்ஸ்லெஸ் இடியாட்டிக் முட்டாள்தனமான ஒரு கதையை கொண்டாந்து அதை அப்படியே இப்போ வந்து ரீமேக் பண்ணி அதில் இப்பையும் அது வந்து ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட எந்த சீன்ஸோ எந்த டயலாகுமோ எதுவுமே வந்து ரசிக்கிறபடி இல்லைங்கிறத தாண்டி ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இவ்வளவு மோசமான ஒரு திரைப்படத்தை வந்து தனக்கு ராஞ்சனா கொடுத்த இயக்குனருக்காக மட்டுமே தனுஷ் எடுத்துக்கிட்டாரா அப்படின்றது தெரியல. சிம்பு அந்த மன்மதனில் பண்ணார்ல, இங்கே வலிக்குது, அதெல்லாம் அவர் பண்ணும்போதெல்லாம் வந்து அது ரசிக்கும்படியாவே இல்லை. மொத்தத்தில் தனுஷ் பண்ணுற எந்த விஷயங்களையுமே இந்த படத்தில் வந்து ரசிக்கிற மாதிரி இல்லை. அவர் துள்ளுதலுமே பண்ணார், காதல் கொண்டேன் பண்ணார். இப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, இப்போ காதல் கொண்டேன் படத்தை நம்ம இப்போ உட்காந்து ரசித்து பார்க்கலாம். பட் அந்த கேரக்டர், அந்த வினோத் கேரக்டர் வந்து பார்ட் 2ன்னு சொல்லி அது அப்படியே அந்த கேரக்டர் இப்போ வந்து கண்டினியூ ஆனால் நம்ம அதில் ஏதாவது ரசிப்போமா? அப்போ அந்த காலகட்டத்துக்கு வேணால் அது வந்து ரசிக்கும்படியாக இருந்திருக்கலாம். இப்போ அதே கேரக்டரை வச்சு ஒரு படம் எடுத்தால் நம்ம அதை வந்து சுத்தமாகவே நமக்கு அது ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரி தானே இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு அந்த வினோத் ஒரு புரிதல் இல்லாமல் திவ்யா கிட்ட எப்படி நடந்துப்பானோ அப்படி தான் இதில் வந்து ஹீரோயின்ட்டு நடந்துக்கிறாரு. அது வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்துட்டும். கிளைமேக்ஸ் நெருங்கும் போது அந்த கேரக்டர் அப்படியே ஹீரோயினுக்கு போயிட்டு
ஹீரோவை தேடிலாம் போல, அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க, வீடு பூட்டி இருக்கு. அதனால அவங்க வந்து காதல் தோல்வி விழுந்துடுறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உடம்புல வியாதி வந்து இறந்து போகிறாங்க. அதாவது இந்த இந்த காலத்துக்கு 2025ல் எந்த மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை யார் போய் என்ன மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கக்கூடாது, எந்த மாதிரி டைலாக் வைக்கக்கூடாது, எந்த மாதிரி காட்சிகள், எந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு யாருக்காவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா, இதில் இல்லாததை வச்சு ஒரு படம் எடுத்தாங்களே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து இந்த திரைப்படத்தை தனுஷ் தவிர்த்திருந்தால் இந்த திரைப்படம் வெளிவரது தவிர்க்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் ஏஆர் ரகுமானுக்கும் என்னாச்சுன்றது தெரியல. மொத்தத்தில் எல்லாருமே தவிர்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தேரே இஷ்குமே. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஏன் வந்து தமிழில் பேர் வைக்கல அப்படிங்கிறத இயக்குனர் சொன்னார்னாலும் நல்லாயிருக்கும். இந்த வருஷம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம்.